நான் உங்கள் வேலுலிங்கம் பாலகிருஷ்ணன். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வந்து நித்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அவர் வந்து டிசைனாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது வந்து நித்யானந்தாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இத்தனை நாள் வந்து கைலாசா எங்கே இருக்குதுன்னு எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க. நான் அவரையும் சேர்த்தான் தேடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இன்டர்போல் அளவில் வந்து ஒரு வந்து பெரிய லெவல் ஆகிட்டார். அது என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் இது போன்ற வீடியோக்கள் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வீடியோக்கள் போகலாம். பார்த்தீங்கன்னா நித்யானந்தா யார் நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து அதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக வந்து ஒரு ஹீலிங் தெரப்பி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டுரைகள் எழுதி தான் பெரிய ஆளாக ஆனவர். அதுபோல் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்களில் சர்ச்சைகள் பிரச்சனைகள் நிறைய. அதுபோல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் தேடினாங்க அவர் எங்கே இருக்காருன்னு அப்படிங்கிற யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வந்து தனக்குன்னு ஒரு பெரிய கண்ட்ரி கைலாஷா அது வந்து ஒரு பெரிய நாடு தனி நாடு அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தார். எக்கச்சக்கமாக அப்படின்னா ஒரு போய் தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது டைம் ஸ்கொயர் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க்கில் இருக்குது. ஸோ அந்த நியூயார்க்கில் இருக்கிற ஒரு டைம் ஸ்கொயரில் இப்படி டிஸ்பிளே ஓடுது. அதாவது ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி போகுது. அதில் பார்த்தீங்கன்னா நித்தி வந்து ட்ரம்ஸ் அடிச்சிருக்காரு டக்குன்னு. ஆனால் இவருடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் போட்ட மியூசிக் ஓடுது. இவங்க வந்து அவங்கள்ட்ட காப்பிரைட்ஸ் வாங்கினாங்களா நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த மியூசிக்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து இந்த குரு பூர்ணிமா அது வந்து ஜூலை வந்து 21 வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியாக பிரகடனப்படுத்தி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி குரு பூர்ணிமா பண்ணி நான் வந்து கைலாசத்தை ஓப்பன் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாருனாலும் சரி தான் வந்து வரலாம், வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு ஃப்ரீ, ஃபீமேல் வரலாம், அப்புறம் மேல் வரலாம். அது இல்லாமல் வந்து கல்யாணம் ஆனவங்களும் இதில் ஸ்பெஷலாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து தனியாக நீங்கள் படிக்கணும்னா பட்டப்படி படிக்கணும்னா அதுக்கு தனியாக யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய எக்கச்சக்கமாக சொல்லியிருந்தார். இதை வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் மாதிரி விட்டுருந்தார். அதாவது சுப்ரீம் பாயிண்ட் ஆஃப் ஹிந்துசம் அப்படின்னாரு. ஸோ இந்த சுப்ரீம் பாயிண்ட் ஆஃப் ஹிந்துசத்துக்கு வந்து அதாவது இங்கே தான் இருக்காங்க தலைவர், அது யாரும் இல்லை நான் தான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தார். அப்புறம் இது வந்து ஜகத்குரு மகா சன்னிதானம் அப்படின்ட்டு இருந்தார். அப்படின்னா என்னென்னா அந்த உலகத்தில் இருக்க இந்த இந்துக்களுடைய கோயில் இதுதான், இதுக்கு தலைவர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது எல்லாமே நம்ம நித்தியால் தான் முடியும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து தனி நாடு. இந்த தனி நாடுக்கு வந்து பாஸ்போர்ட் வீசா எல்லாமே உண்டு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்கு பிரதமர் இருக்கிறாங்க. பிரதமர் யாரும் கிடையாது, நம்ம ரஞ்சிதா அவங்க தான் பிரதமர். ஸோ இப்படிலாம் சொல்லியிருந்தார். அவர் என்னென்னா வந்து அது வெளியிட்டு இருந்ததில் ஒரு 11 அறிக்கை விட்டுருந்தார். அதில் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கைலாசாவோட பாப்புலேஷன். ஸோ கைலாசாங்கிற ஒரு தனி நாடு இருக்குது. அதில் இருக்கிற பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து 2 பில்லியன் மக்கள் வந்து இதில் வந்து கைலாசாவில் ஃப்யூச்சரில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்தியா, சைனா எல்லா நாடுகளையும் இருக்கிற இந்த ஹிந்துவோடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இது கூட்டினா கூட எனக்கு தெரிஞ்சு 2 பில்லியன் வராது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ சொல்லியிருக்கிறாரு. ஏதோ அவருடைய கான்ஃபிடென்ஸை பார்த்து பாராட்டலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் செகண்டு அது அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்ட்டு இருக்காரு. நம்மளால் எங்கே போனாலும் பொழைச்சிக்கிடுவாரியா. ஏன்னா எங்கே போனாலும் சரி தான், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறாரு, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறாரு. ஆனால் வந்து அவர் வந்து தமிழை மறக்கலை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இதனாலே வந்து நித்தியை பாராட்டலாம். அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய பிஎம் ரஞ்சிதா சொல்லிட்டேன். அவர் பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் கைலாஸ். ஏன்னா இது வந்து தனியாக வந்து இதுக்கு வந்து அந்த பணத்துறை சம்மந்தமான வந்து பேங்க் வந்து கைலாசால் நிறுவப்படும் அப்படின்னு இருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேட்டிகன் சிட்டி. ஸோ வேட்டிகன் சிட்டின்னு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே வந்து போவாங்க. ஸோ அது வந்து அதோடைய தலைமையகம் வந்து வேட்டிகன் சிட்டி. அந்த மாதிரி கைலாசா வந்து அதாவது வேட்டிகன் சிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹிந்துக்களுடைய வேட்டிகன் சிட்டி வந்து கைலாசாவாக தெரிவு செய்யப்படும் அப்படின்னு இருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து போலீஸ் கிடையாது, ஆர்மி கிடையாது, எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்னு இருக்கிறாரு. என்னப்பா ஒரு குற்றம் ஏதாவது நடந்தால் அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெயிலும் கிடையாது. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா அப்படின்னா தப்பு பண்ணவங்களுக்கு என்ன தான் பிராய்ச்சித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் யாகம் தான். தியானமும் யாகமும் தான் பண்ணி நீ எவ்வளோ தப்புனாலும் பண்ணிக்கோ, பிரச்சனை கிடையாது. தியானம் பண்ணணும், யாகம் பண்ணணும், அப்படியே ஒன்று வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திருத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுபோல் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா கடலும் ஸ்னோவும் சேர்ந்த இடம் தான் இது. என்ன நான் இருக்கிற இடம்
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த பாயிண்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ இல்லை, இவர் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அவர் எங்கே இருக்குன்னு எல்லோரும் வரப்போட்டு தேடினாங்க. சிலர் சொன்னாங்க ஸ்னோவும் அந்த கடலும் சேர்ற இடம் வந்து ஜப்பான் பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்புறம் ஜப்பான் பக்கத்தில் வந்து நித்தி இருக்கார் அப்படின்னு வலை போட்டு தேடினாங்க. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து கடைசியாக ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், அந்த மேல் சன்னியாசி ஃபீமேல் சன்னியாசி எல்லோரும் வரலாம், எல்லாத்துக்குமே இங்கே வந்து இடம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. முக்கியமாக வந்து இங்கே வந்து டேக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டியோ எதுவுமே கிடையாது, டேக்ஸ் இல்லாத ஒரு இது, எல்லோரும் வந்து ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இதில் அதாவது எல்லாருமே சன்னியாசம் வரலாம். இப்போது நீங்கள் டிகிரி படிக்கணுமா, அதுவும் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்டில் வந்து ஒரு 7 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாரு. அதில் நான் சொன்ன மாதிரியே வந்து கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க, அப்புறம் வந்து டிகிரி படித்தா வந்து தனியாக வந்து அதுக்கு தனியாக யூனிவர்சிட்டி, அது இந்த யூனிவர்சிட்டி வந்து நித்யானந்தா ஹிந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கிறாரு, அது ஒரு யூனிவர்சிட்டி. அடுத்து பிஸ்னஸ் பீப்புளும் வரலாம் அப்படின்னு இருக்கிறாரு. பிஸ்னஸ் பீப்புள்னால் வந்து பிஸ்னஸுக்கு தனியாக வந்து ஹிந்து வேர்ல்டு கிரேட் சென்டர் இருக்கும், அதை நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு இருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் தவிர என்னை நீங்கள் நேரில் சந்திக்கலாம். அவர் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்துசம் சொல்கிறோம்ல, அந்த இதோடைய தலைமையகம் அட்மின் எங்கே இருக்கோ அவர் அங்கே தான் இருப்பார். அங்கேயும் போய் வந்து நித்யாவோ வந்து சந்திச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளால் மட்டும்தான் எல்லாமே முடியுது. ஏன்னா இன்னொன்று சொல்லியிருந்தாருன்னா கைலாசா இஸ் த சிவிலைசேஷன்ஸ் நேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது சிவிலைசேஷன்னா வந்து பண்பாடு, அதாவது எங்களுக்கும் வந்து பண்பாடு இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு இல்லையா, நம்ம சைனாவுக்கு இல்லையா, எல்லா நாடுகளுக்கும் இருக்குது சிவிலைசேஷன். ஸோ அதே போல் வந்து தனக்கும் ஒரு சிவிலைசேஷன் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நாங்கள் வந்து ஹிந்துஸ் மட்டும் கிடையாது, மற்ற நாடுகளுக்கு கூடயும் அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா காம்ப்ளிமெண்டிங் அதர் நேஷன் அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது நாங்கள் மட்டும் கிடையாது, எங்கள் நாடு மற்ற நாடு கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து அந்த மாதிரியான வந்து கொலாபரேஷனில் ஒர்க் பண்ணும்போது அவங்க எல்கைக்குள்ளே அவங்க ஆட்சி இருக்கும், இவங்க எல்கைக்குள்ளே இவங்க ஆட்சி இருக்கும். அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், திருவண்ணாமலையிலே கைலாசா இருக்குது. ஏன்ப்பா இது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய இது தெரியாது, என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் அங்கே தேடி பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். அந்த மாதிரி அவர் சொல்ல வராரு. ஸோ இது என்னென்னா பார்த்திங்கன்னா வந்து இது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, இது வந்து நிறைய இடத்துல வந்து இதில் வந்து வரும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. இது என்னென்னா ஆஸ்திரேலியா, அப்புறம் அமெரிக்கா, நியூசிலாந்து, கனடா, கென்யா, இந்த மாதிரியான நாடுகள்லேயும் வந்து இது இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஸோ வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து இப்போவே எனக்கு வந்து பாஸ்போர்ட் கிடச்சா இல்லை கைலாசால இருந்து எனக்கு இப்போவே வந்து எனக்கு கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பாலசன். தேங்க்யூ. ஹெட்ஸ் ஆஃப்.